ஹாய், ஐம் ரேவதி. என்னோட பெரிய பிரச்சனையே நான் தாங்க. ஏன்னா எனக்கு ஒரு கிரேட் ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும்னு ஆசை. பட் எல்லாமே 10 days தான் பண்ணுவேன், அதுக்கப்புறம் பண்ணவே மாட்டேன். எல்லாமே பிளான் பண்ணுவேன், 2-3 days ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே ஸ்கெடியூலுக்கு வந்துடுவேன். அதாவது லேசி ஆகிடுவேன். என்கிட்ட எல்லாமே இருக்கும், ஃபாலோ பண்ணுறதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வாங்கி வச்சுருவேன். எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் வாங்கி வச்சுருவேன். பட் அது 2-3 days தான் ஃபாலோ பண்ணுவேன், அதுக்கப்புறம் பண்ணவே மாட்டேன். இதுதான் அட்லீஸ்ட் 4 to 5 years நடந்துட்டுருக்கு. வீடை க்ளீனாக வச்சுக்கணும், ஃபிட்னஸாக இருக்கணும், ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக சாப்பிட்ணும், வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு ஏகப்பட்ட ஆசை இருக்குது. இது எல்லாமே நார்மலாக எல்லாருக்கும் இருக்கும். ஸோ இதை ஈஸியாக ஃபாலோ பண்ணிடலான்னு இயர்லி ரெசல்யூஷன் எடுப்பேன். ஆனால் அந்த ரெசல்யூஷனில் ஒரு மந்த் கூட ஸ்டிக்கிங்காக இருக்க மாட்டேன். பட் இந்த இயர் கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சு தான் இப்போ நான் இதை உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். பிகாஸ் இயர் மாறி போயிட்டே தான் இருக்குது, 23, 24 அப்படின்னு மாறிட்டே தான் இருக்குது. என்கிட்ட எந்த சேஞ்சஸுமே இல்லை. லிட்ரலி ஒரு விஷயம் கூட 1% கூட இம்ப்ரூவ் ஆகலை. ஏன்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இருக்குது. அதில் டெடிக்கேஷனோ ஃபோக்கஸோ கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை எல்லாமே வாங்கி வச்சுருவேன், அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். ரியாலிட்டி வந்தோன்னே சப்பா போதும், இதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடுவேன். ரொம்ப ஒர்ஸ்டான ஹேபிட்ஸை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கே தெரியும் இதெல்லாம் எப்படி நான் கன்க்ளூட் பண்ணுறது, எப்படி இதிலேருந்து வெளியே வர்றது அப்படின்னு யோசிச்சு ஷப்பா முடியல. ஒரு வழியாக நான் யோசித்து திங்க் பண்ணி புக் படித்து நிறைய விஷயம் பார்த்ததில் வச்சு தெரிஞ்சது, உலகத்தில் 2 டைப்பான ஆளுங்க இருப்பாங்க. ஒருத்தவங்க அவங்களோட வேலைகளை தானே எல்லாமே பண்ணிப்பாங்க. இன்னொருத்தவங்க அவங்களுக்கு ஒரு சூப்பர்வைசர் வேணும். நம்ம ஸ்கூல் டைம், காலேஜ் டைமில் நமக்கு மேலே ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க சொல்கிறத கேட்டு எல்லாமே பண்ணுவோம். ரெக்கார்ட் ஒர்க், ஸ்டடீஸ் எல்லாமே அப்படி தான். நானும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். ஸோ இப்போ என்னை கேட்க யாருமே இல்லாத ஒரு காரணத்தினால என்னோடய ஒர்க்கை எனக்கு பண்ண லேசி. யார் கேட்க போகிறா? வீட்டில் இதை பண்ணலன்னா யார் கேட்க போகிறா? ஃபிட்டாக இல்லைன்னா யார் கேட்க போகிறா அப்படின்னு ஒரு லெத்தாஜிங்கன்னு சொல்லலாம். இதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஸோ இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு யோசிச்சு பார்த்தப்ப நமக்கு ஒரு அக்கௌண்டபிளாக இருக்கணும். யாராவது நம்மளை திருப்பி கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். திருப்பி கேட்டால் நம்ம ஆன்சர் சொல்லும்போது அவங்க வாயை மூடிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கணும். அப்படின்றதுக்காக தான் நான் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணேன். பிகாஸ் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ என்னோடய ஹேபிட்ஸை மாற்றணும், என்னோடய லைஃப் ஸ்டைலை மாற்றணும் அப்படின்றதுக்கு தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். லிட்ரலி ஐ வாண்ட் டு கிரியேட் எ கிரேட் ரொட்டீன். அந்த ரொட்டீனை யாராலையும் ஈஸியாக ஃபாலோவே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ரொட்டீனாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஸோ நான் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், என்னெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும்னு வீக்லி மந்த்லி சேலஞ்ச் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இதை வச்சு நம்மளோட ஹேபிட்ஸை மாற்ற முடியும், நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்ற முடியும் நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு இதோட ஸ்டார்டிங்காக தூங்குறதும் எந்திரிக்கிறதும் அந்த சேலஞ்சை பண்ண போகிறேன். 9:30 PM தூங்கணும், மார்னிங் 5:30 AM எந்திரிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீப் சைக்கிளை ஃபாலோ பண்ணலான் இருக்கேன், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் பண்ணலான் இருக்கேன். ஸோ 9:30 PM தூங்கணும், 5:30 AM எந்திரிக்கணும். இதுதான் என்னோட ஸ்லீப் சைக்கிளாக இருக்க போகுது. இதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நீங்களும் என்ன மாதிரி கிளம்ஸியாக ஒரு ஹேபிட்டை அரேஞ்ச் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் சில ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த இயர் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான கிரேட் ரொட்டீனை பில்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கேன்.
ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஆக ஆசைப்பட்டீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you then. Take care. Bye.